Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க. பீஃப் ரெண்டாங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீஃப் ரெண்டாங் செய்கிறதுக்காக இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். பீஃப் ரெண்டாங் செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக சிவப்பு மிளகாய் 4 எடுத்திருக்கேன். அப்புறமா பச்சை மஞ்சள் வந்து 2 துண்டு சின்னதாக எடுத்திருக்கேன். 7 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 8 துண்டு சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம், அப்புறமா 2 லெமன் கிராஸ். இப்போ மிளகாவையும் லெமன் கிராஸையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் 200 ml எடுத்திருக்கேன். அப்புறமா நாட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஜாதிக்காய் பவுடர், 1 ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். கட் பண்ணி வச்ச சிவப்பு மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பூண்டு, இஞ்சி, அப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறமா லெமன் கிராஸ், அப்புறமா மஞ்சள் துண்டு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைக்க போகிறது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதேமாரி கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கர் சூடான பிறகு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரைச்சி வச்ச ரெண்டாங் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு எண்ணெயிலே நல்லா வந்து இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1 ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இப்போ வந்து இதில் இந்த மசாலாவில் லெமன் கிராஸ் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஊரில் வந்து நம்மளுக்கு லெமன் கிராஸ் கிடைக்குதா என்னன்னு தெரியல. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இதுக்கு வந்து லெமன் இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இலை சேர்த்தாலும் இதே டேஸ்ட் தான் கிடைக்கும். இப்போ 3 நிமிஷம் கழித்து தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் லைட் சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வர சமயத்தில் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பீஃப் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பீஃபையுமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து புளிப்பு, உப்பு, நம்ம புளியும் ஊற்றிருக்கோம், உப்பும் சேர்த்துருக்கோம். புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கலாம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ள ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பீஃப் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு திக்காகணும், அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு ஒரு திக்கான கிரேவி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதமாக இருக்கும். இதை வந்து இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான பீஃப் ரெண்டாங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.